ராகுல் காந்தியை டைரெக்டாக அப்ரோச் பண்ணி நம்ம தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கலாம், நம்ம போயிடலான்னு இந்த டீம் அப்ரோச் பண்ணுது. ஆனால் இந்த செல்வ பெருந்தகை டீம் கொஞ்சம் தெளிவான டீம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே கிடையாது, தயவுசெய்து நம்பாதீங்க அப்படின்னு இவங்க ஸ்ட்ராங்காக உடச்சி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து வருதுன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவை அனுப்புன ஸ்லீப்பர் செல்லுன்னு இப்போ 2 பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சவுக்கு சங்கர் ஒன்று, சார்லஸ். இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா மேலே ஒரு பாயிண்ட் வைக்கப்பட்டுச்சு. என்ன வச்சுச்சுனாங்கன்னா, பாஜக அனுப்புன ஸ்லீப்பர் செல் தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு யார் பேசுனாங்கன்னா, இங்கே இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ், தாவேகாவை எதிர்க்கிறவங்க பேசுனாங்க, நான் முத கொண்டு பேசினேன், எல்லாருமே பேசுனாங்க. பாஜகவை எதிர்த்து பேசக்கூடாது, எஸ்ஏஆரை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஆதவ அர்ஜுனா கண்டிஷன் போடுறாரு. நீங்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவோட நரேட்டிவ்லாம் பார்த்தா முழுக்க அவருடைய பாயிண்ட் அவுட் எல்லாமே அவர் மேலே மட்டும் ஏன் சிபிஐ வழக்கு போடலை, அவரை மட்டும் ஏன் விசாரிக்கலை, அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ வரைக்கும் பெருசாக பாஜக எதிர்ப்பே இல்லை. இந்த பீகாரில் நடந்த தேர்தலை அவங்க ஏற்றுக்கிறாங்களா? இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப்? என்ன இப்போ திமுகவை பற்றி பேசுகிறதே இல்லை, அதுக்காக என்ன திமுக ஆளுங்கிறீங்க என்ன? இப்போ நான் திரும்ப அதே வாதம் தான் வைக்கிறேன். நீ பாஜகவை பற்றி பேசவே மாட்டேன், நீ பாஜக ஆளுன்னு வைக்கிறேன், நிரூபிச்சுட்டு போ. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு விடு, நீ நிரூபிச்சுட்டு போ, நானும் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு விடான்னு. நான் கேட்கவே மாட்டேன், ஓகே சங்கி அப்படின்னு போயிடுவேன். இப்போ வரலாறு என்ன, தன்னுடைய கொள்கை என்ன, தன்னுடைய இலக்கு என்ன, தன்னுடைய லட்சியம் என்ன, எதுவுமே தெரியாமல் இந்த கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்காரு விஜய். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் ஷேகுவரா நம்ம கூட இருக்காங்க. நடப்பு அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை அவங்ககிட்ட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் பிரதர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த கோரிக்கை இருக்குது. நடுவில் விசிகா அல்லது எழுந்தது எல்லா கட்சிகளும், கம்யூனிஸ்ட் எல்லாத்தையுமே வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்குது. ஏன் காங்கிரஸ் ஒரு ட்ரை பண்ண மாட்டாங்க? தாவேகா அப்படி சொல்லுதுன்னா அவங்களால கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஓப்பனாக சொல்லுது. திமுகவுமே கூட்டணி நம்பி நிற்கிறாங்க. ஆமாம், நிற்கிது. ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அதிகமான ஓட் பூத் இருக்குது, அதிகமான வாக்கு வங்கி இருக்குது. கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கியை விட திமுகவோட வாக்கு வங்கி அதிகம்னு நம்ம ஒத்துக்கிறோமா? 25க்கு மேல திமுகவுக்கு இருக்கு. அந்த கூட்டணி கட்சிகளுடைய பெரும் கட்சியா திமுக இருக்கு. திமுக மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகள்லாம் அதிகபட்சமா பார்த்தா 5-8, அதிகபட்சமா 5-8க்குள்ளதான் இருக்கும். சரிங்க, தார்மீக அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆட்சியில பங்கு அப்படின்னும் போது இவங்க ஓட் பேங்க் இவங்ககிட்ட இல்லை. இன்கேஸ் நாளைக்கு விசிகா ஒரு 15% மேல வந்துருச்சு அப்படின்னா குவாட் பண்ணலாம். கம்யூனிஸ்ட் வந்து 20% மேல ஓட் பேங்க் வச்சிருக்காங்க அப்படின்னா குவாட் பண்ணலாம். அதுக்கு தான் சொல்றேன், தார்மீக அடிப்படையில அவங்களுக்கான மினிஸ்ட்ரியோ இல்லைன்னா அவங்களுக்கான பொறுப்புகளோ கொடுக்கலாமே, அதை எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்கறேன். அதை அவங்க தான் கேட்கணும். அவங்களே இப்போ வரைக்கும் கேட்கலையே. கூட்டணி கட்சி காங்கிரஸ்ல வந்து அதுக்கான இதெல்லாம் பேசலையா? மேடையில பேசணும் சொல்றாங்களே. நீங்க செல்வ பெருந்தகையா? அவர் சொல்லல. ஆனா காங்கிரஸினுடைய ஒரு இளம் திருவள்ளூர் எம்பி இருக்கார்ல, அந்த டீம் லாபிஸ் இருக்குல்ல, அவங்க பண்ற சூழ்ச்சி இது எல்லாமே. அந்த டீம் தான் செல்வ பெருந்தகைக்கு அகைன்ஸ்ட் டீம். இந்த டீம் பண்ணுற லாபிஸ் எல்லாமே தான் இந்த வேலைகள் எல்லாமே. காங்கிரஸ்கிட்ட தனியாக போய் இது ராகுல் காந்தி போய் தனியாக அணுகி நம்ம விஜய் கூட போயிடலாம், 2032 வர எலெக்ஷனில் அவர் பேர் என்ன, சசிகாந்த், அவரை வந்து சிஎம் ஆக்கிடலான்னு சொல்லி தான் இந்த டீம் ரன் ஆகுது. ஓப்பனாகவே இதான் ரன் ஆகுது. அதனால தான் இவர் வந்து பூஸ்டப்பாக இங்கே எல்லாமே பண்ணுற வேலைகள் எல்லாமே. ராகுல் காந்தியை டைரெக்டாக அப்ரோச் பண்ணி நம்ம தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கலாம், நம்ம போயிடலான்னு இந்த டீம் அப்ரோச் பண்ணுது. ஆனால் இந்த செல்வ பெருந்தகை டீம் கொஞ்சம் தெளிவான டீம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அப்படியான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே கிடையாது, தயவுசெய்து நம்பாதீங்க அப்படின்னு இவங்க ஸ்ட்ராங்காக உடச்சி பேசுகிறாங்க. ஃபெலிக்ஸ் மாதிரியான ஆளுங்க என்ன செய்கிறாங்கன்னா, காங்கிரஸோட தாவேகா வந்து கேரளாவில் கூட்டணி வச்சா காங்கிரஸ் சிஎம் ஆயிரும்னு ஒரு வீடியோ போடுறாரு. தமிழக வெற்றி கழகம். ஆமாம், ஒரு வீடியோ போடுறாரு. யாருன்னே தெரியாது, மலையாளி யூடியூபர் ஒருத்தர் உட்கார வச்சுட்டு போடுறாரு. எனக்கு சரியான ஷாக்கு, என்னடா இது புது குருட்டா இருக்கு அப்படின்னு. வளரட்டுமே, மற்ற மாநிலங்களிலும் தாவேகா வளரட்டும். விஜய் அவர்களுக்கு ஒரு முகம் இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது இவர் வந்து கேரளா வெற்றி கழகம்னு பேர் மாத்திட்டு போகணும். அந்த சூழல்ல பார்த்து போனா அவருக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த வீடியோல அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, மோகன்லால் மம்முட்டிக்கு கூட அவ்வளோ ஃபேன்ஸ் கிடையாது, விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்குன்ட்டாங்க. எனக்கு போச்சுரா, என்னடா இது அப்படின்னு. நான் உடனே இந்தியாவிலேயே மிக குறைவான வயதில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸுக்கு கேரளாவில் தான் அதிகம். இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. 14 பிரசிடென்ட்டுக்குமே ஃபோன் அடித்து சுச்சுவேஷனை கேட்டு நான் ஒரு ஆடியோவாக ஒரு இது ஒன்று போட்டேன்.
இப்போ அவங்க சொல்கிறாங்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன யார் சொன்னா அப்படின்னு ஒருத்தர கோவமாக பேசுகிறான். கேட்ட உடனே இல்லைங்க இங்கேருந்து கேட்கும்போது எனக்கு கோவம் வருது, அதான். அப்போ எனக்கு மட்டும் எங்களுக்கு கோவம் வராதா? விஜய் இருக்கார், ஓகே, ஏதோ ஒரு படத்துக்கு வந்தார், கூட்டம் வந்துச்சு, அவ்வளோதான். துல்கர் வரும்போது நான் வேணா ஒரு ஃபோட்டோ வீடியோ காட்டவா, துல்கருக்கு இங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு காட்டவா அப்படின்னு கேட்குறேன். அவர் சொந்த ஊருக்காரு, வெளியே இருந்து ஒருத்தர் சன்னி லியோனு கூட தான் வந்துச்சு கேரளாவில் கூட்டம். அப்போ நம்ம பேச முடியும் நிறைய. அப்போ இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இங்கேருந்து சசிகாந்த் செந்தில் இயக்கிறது தான். இந்த டீம் இயக்கி தான் ஆட்சியில் பங்கு, இந்த மாதிரி பண்ணுங்க, இது எல்லாமே பண்ணது. இந்த வார்த்தையெல்லாம் யார் குவாட் பண்ணாங்கன்னா சங்கி புத்தி இருக்கிறவங்க தான். ஆதவ அர்ஜுனா திருமாவளவன் கூட இருக்கும்போது இந்த போஸ்ட்டை போட வச்சுட்டு டெலீட் பண்ண வைக்கிறது. இப்போ திருமாவளவன் பேசுவாரா? இப்போ பேசுவாரா? அந்த வார்த்தைகள் விடுவாரா? இல்லை, அவர் கட்சி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கோரிக்கைகள்லாம் இல்லையே. அவர் கட்சியை விட்டு முன்னாடி கூட அந்த கோரிக்கை இல்லை. அவர் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி கூட அந்த கோரிக்கை இல்லை. அவர் உள்ளே வந்த அந்த குறுகிய காலகட்டத்தில் தான் அந்த கோரிக்கைகளை அதிகமாக இருந்துச்சு. அதை பேசும் பொருள் ஆக்க வச்சார். கழகம் மூட்டியோட பார்த்தாரு, திரும்ப உஷாராயிட்டாரு, அனுப்பி விட்டாரு. அப்போ இதுதான் இங்கே காங்கிரஸோட நிலைப்பாடு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே காங்கிரஸ் வந்து இரு அணிகளாக தான் செயல்படுது. இன்னொன்று இதில் கூட நம்ம சொல்லலாம், டெபுட்டி சிஎம் அண்டு சிஎம்மாக இருக்கிற கர்நாடகாவில் கூட நம்ம சொல்ல முடியும். 2 கோஷ்டியாக தான் இருக்கிறாங்க. யாருக்கு சிஎம் பதவி கொடுக்குறதுனே தெரியாமல், சரி மூத்தவராக இருக்கார் இவர் கொடுப்போம், அப்புறம் நீங்கள் டெபுட்டி சிஎம்மாக இருங்க அப்படின்னு சொல்லி பிரித்து தான் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான் இருக்குது. இது எல்லாம் இணக்கமாக தானே இருக்காங்க. சிவகுமாரோ இல்லைன்னா சித்தாராமையோ இணக்கமாக இருக்காங்க. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பேசி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி உடஞ்சி போய் 2 குழுவாக அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய வீரியமாய் சண்டை போட்டு வெளில போனவங்களுடைய எண்ணிக்கைலாம் அதிகம். பெரிய கட்சியாகவே தனியாக உருவாகி இருக்கிறாங்க. இந்த பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி இருக்குது, அப்புறம் மம்தா அதுலேருந்து வந்தவங்க தான், சரத்பவார் அதுலேருந்து வந்தவங்க தான். இப்படி இதை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சைக்கிள் சின்னம் ஒன்று இருக்கே, அதுலேருந்து வந்தது தான். இப்படி பல கட்சிகளாக அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தானே, கோஷ்டி அதிகமாகி. அப்போ அவங்க குவாட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல. நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து பெரிய வலுவாக இருந்தீங்கன்னா ஒரு குவாட் பண்ணலாம். எதுவுமே இல்லாமல் குவாட் பண்ணுறதுல இருக்காது. இதுவே நம்மளோட தோல்விக்கு அணி சேர்க்கும்ல. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பற்றி நீங்கள் சொன்னதுனால அந்த கேள்வி கேட்டுறேன். சமீபத்தில் அவருடைய குடும்பத்தினர் ஒருத்தர் வந்து வேற ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த ஒரு நேர்காணலில் விஜய் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வான் பண்ணுறாரு. எதனால் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் டார்கெட் செய்ய போகிறாரு? ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிறாரு, வெளியே வந்துடுறாரு, அதிருப்தி, இன்னொரு கட்சியில் பயணிக்கிறாரு, பண்ணிட்டு போட்டுமே. அவருடைய அரசியல் பாதை, அவர் பேசுறது, லாஸ்ட் டைம் நீங்கள் விமர்சிச்சிருந்தீங்க, அவர் வந்து சில லூஸ் ஸ்டாக் விடுறாரு திரு நக்கீரன் கோபால் அவர்களை பற்றி. அப்படி சொல்லும் போது விமர்சிக்கிறது ஓகே, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸே கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கிறது வந்து எப்படி? ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து வருதுன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து திமுகவை அனுப்புன ஸ்லீப்பர் செல்லுன்னு இப்போ 2 பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சவுக்கு சங்கர் ஒன்று, 2வது இவர் சார்லஸ். இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா மேலே ஒரு பாயிண்ட் வைக்கப்பட்டுச்சு. என்ன வச்சுச்சுனாங்கன்னா, பாஜக அனுப்புன ஸ்லீப்பர் செல் தான் ஆதவ அர்ஜுனா அப்படின்னு யார் பேசுனாங்கன்னா, இங்கே இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ், தாவேக்காவை எதிர்க்கிறவங்க பேசுனாங்க, நான் முத கொண்டு பேசினேன், எல்லாருமே பேசுனாங்க. இப்போ இங்கே பேசுகிற இந்த சைடில் எல்லாமே ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னா, இந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடி சில சண்டைகள் நடந்துச்சு அப்படின்னு அங்கேருந்து அந்த தகவலிருந்து நம்ம சொல்கிறோம். பாஜகவை எதிர்த்து பேசக்கூடாது, எஸ்ஏஆரை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு ஆதவ அர்ஜுனா கண்டிஷன் போடுறாரு. இது விஜய்க்கு பிடிக்கலை. ஆனாலும் ஆதவ அர்ஜுனா கரங்கள் தான் அங்கே ஓங்கி இருக்குது, யாருமே அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இது எல்லாமே அதுவும் நடந்திருக்கு. இப்போ நம்ம இன்னொன்று கேட்குறோம், திமுக என்னை திட்டுப்பா, 45 நிமிஷம் என்னை திட்டுப்பா, என்னை ரவுடின்னு சொல்லுப்பா, அடுத்த 6 மாதத்தில் என்னை அடிப்பன்னு சொல்லுப்பா, என் பையனை திட்டுப்பா, எல்லாரையுமே இப்போ திட்டுப்பா, எல்லாம் எங்களை நெப்போ கிட்டுன்னு சொல்லுப்பான்னு பேக்கெட்டில் இருக்க காசு எடுத்து ஆதவட்ட கொடுத்து மேடையில் ஏறி பேசுன்னு சொல்லுமா? யாராவது சொல்லுவாங்களா? அப்போ இது எப்படி திமுக அனுப்புன ஸ்லீப்பர் செல்லு சொல்ல முடியும்? அவர் ஒரு நியூட்ரல், நீங்கள் சொல்கிற கூற்றின்படி சொல்கிறேன். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக பாஜகவையும் அடிச்சிருக்கணும். அந்த பொதுக்குழுவில் சரிசமமாக இல்லைனா கூட 75 திமுக 25 பாஜகனாவது அடிச்சிருக்கணும். 1% மட்டும்தான் திமுக பாஜகவை அடிச்சிருக்காங்க. அந்த 1% தீர்மானம், நான் சொல்கிறேன், இந்த 1% தீர்மானமாக எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படின்னு உஷாராக இருக்கணும். ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்காரு, அவர் கூட நீங்கள் உஷாராக இருக்கணும், அது ரொம்ப டேஞ்சரஸான வார்த்தை இல்லை. வேற ஏதோ ஒரு கட்சி உஷாராக இருங்க, அவங்க உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்கன்னா வேற. இவரை சொல்கிறது வந்து கூட இருந்து, ஏன்னா அவர் மேடையே பொய் சொன்னவர் தானே. என்ன பொய் சொன்னார்? விஜய் வந்து கருப்பு சைக்கிளில் வந்து திமுக ஓட்டு போட்டாருன்னு விஜய் முன்னாடியே போய் சொன்னவர்ல, அதனால உஷாரா இருன்னு சொல்லி விஜயே சொல்லியிருக்காரு. விஜயே வந்து நெல்சன் முன்னாடி உட்காந்து நான் வந்து ஓட்டு போட போனேன், திடீர்னு என் பையன் ஞாபகம் வந்து சைக்கிள் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம விஜய்லாம் பொய் சொன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லை, இப்போ ஆதவ அர்ஜுனா பொய் சொல்றாருன்னு சொல்றேன். ஆமாம்,
நான் இன்னொன்று இருக்காரு லயலாமணி வந்து லாஸ்ட்டாக நடந்த டிபேட்டில் வந்து ஏங்க அவர்லாம் சும்மா ஏதாவது நிதானம் இல்லாமல் பேசியிருப்பாருங்க. நிதானம் இல்லாதவா? நிதானம் இல்லாமல்னா அப்போ நம்ம யோசிக்க தோணுது இல்லை. அவர் வந்து அவர் அப்படி சொல்லல, மேல் தலைவரும் சொல்லிட்டாரு, கீழ் தலைவரும் சொல்லிட்டாரு, நடுவில் இருக்க ஆது வந்து பேசுனது நிதானம் இல்லை. அவர் லயலாமணி அவர் சொல்லும் போது அவர் பொதுவாக சொல்லியிருப்பாருன்னு தானே சொன்னாரு. அது பொய்ன்றத பொதுவாக சொல்ல முடியுமா? ஓட்டு போட போறாங்க, ஒருத்தரை தேர்வு செய்யறாங்க, தன்னுடைய எதிரியை தேர்வு செய்யறாங்க அப்படின்னும் போது அதில் பொய் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம வைக்கிறோம்ல. விஜயே சொல்லிட்டாரு, என் பையன் ஞாபகமா இருந்துச்சு சைக்கிள் எடுத்துட்டு போனேன்ட்டாரு. இல்லை இப்போ இதில் நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க? லயலாமணி அவர்கள் சொன்னதையா விஜய் அவர்கள் சொன்னதையா? எனக்கு எதுனாலும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒருத்தர் பொய் சொல்லிட்டாங்க நம்பளமாயிரும். ஏன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் பொய் சொல்லியிருக்கீங்க, இல்லை எல்லாருமே பொய் சொன்னோன்னு ஒத்துக்கோங்க. சரி, அது ஆனால் செய்தி ஊடகங்களில் வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அது ஒரு குறியீடாக பயன்படுத்தினாங்க தானே. போன தேர்தலில் விஜய் அவர்களுடைய சைக்கிள் நிறம் இதெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் இதெல்லாம் பண்ணுற அஃபீஷியல்ஸ் யாரும் சொல்கிறத மட்டும்தான் நம்ம கன்சிடராக வச்சுக்க முடியும். சோஷியல் மீடியாவில் சும்மா இப்போ வந்து அஜித் கூட தான் வந்து பிளாக் மாஸ்க்கு, ரோப் வந்து ரெட் கலரு, அஜித்தும் திமுக ஓட்டு போட்டாருன்னு பெரிய செய்தி ஊடகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பெரிய செய்தி ஊடகம் தான் இன்னைக்கு பெரிய சதி வேலையே காரணம். விஜய் எந்திரிச்சிட்டார், விஜய் பல்லு விளக்குறார், விஜய் கிளம்பிட்டார், விஜயோடைய பின்னாடி டயர் வந்து ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குது, இப்படியே பண்ணுற அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மாறி இருக்கு. இந்த சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க மெயின் ஸ்ட்ரீம் சொல்கிறதே கிடையாது. மாறா ஒரு பாட்டை போட்டு 14 லைவ் போடுற அளவுக்கு தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மாறி இருக்கு. நீங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் என்ன செய்யணும்? தலைவர் வந்துட்டார், தலைவர் வந்துக்கிட்டு இருக்கார், கிளம்பி விட்டார், அந்த கார் வெளியே வரதே 40 வாட்டி ரிவைன் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்குள்ளே போகிறது, விஜய் காரிலிருந்து சட்டனை வெளியே பார்த்தார், பட்டனை பதறினார், இப்படியான டைட்டில் போடுற அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மாறி இருக்கு. பெரிய பெரிய ஊடகங்கள் மாறி இருக்கு. ஆனால் இந்த யூடியூப் தளங்களில் எதை விவாதிக்கிறாங்க? இதையா விவாதிக்கிறாங்க? வந்தது போனது எல்லாமே கழு பண்ணுறாங்க. அங்கே என்ன பேசினாரோ அதை மட்டும் தான் விவாதிக்கிறாங்க. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் எதை பண்ணணுமோ அதை இங்கே யூடியூப் தளம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம இந்த யூடியூப்பும் இந்த சமூக வலைதளங்களை பரப்புறவங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 பேரும் ஒன்று தான். ஒரு ஊடகம்லாம் வந்து கடைசியாக பொதுக்குழுவில் விஜய் கீழே குனிந்து செருப்பை கழட்டினார்னு ஒரு செய்தியாக போடுறான். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம், நான் ஸ்க்ரீன்ஷாட்டே வச்சுருக்கேன். மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் பேர் சொல்கிறதுங்க அசிங்கமாக இருக்குது. ரொம்ப பாரம்பரியமான சேனல், பிரிண்டி வேற வச்சுருக்காங்க. அதில் அவங்க அதே பேப்பரில் அதே பேரில் விஜய் கீழே குனிந்து செருப்பை கழட்டினார், இது ஒரு செய்தியா? பேரே சொல்லியிருக்கலாம். ஆமாம், அது ஒன்றும் இது. ஆனால் அதே ஊடகத்தை கேவலமாக ஆதவர்ஸ்னா பேர் சொல்கிறாரு. இது என்ன போலீஸுக்கு தெரியாதா? இன்னைக்கு 40,000, அன்றைக்கி அந்த கூட்டம் அங்கே அவ்வளோ வந்தாங்க, அங்கே அவ்வளோ வந்தாங்க, இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ வரும் தெரியாதா? இது என்ன அந்த பேப்பரா? மறுநாள் காலைல பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு அந்த ஊடகத்தோட பேரை சொல்லி கேவலப்படுத்தினார். நான் ஒன்றும் பெருசாலாம் கேவலப்படுத்தலை, அவங்களே தான் கேவலப்படுத்துனாங்க. அப்போ இந்த அளவுக்கு தாங்க அது போயிருக்கு. நீங்கள் வந்து ஆதவர்ஜனாவோட நரேட்டிவ்லாம் பார்த்தா முழுக்க அவருடைய பாயிண்ட் அவுட் எல்லாமே அவர் மேலே மட்டும் ஏன் சிபிஐ வழக்கு போடலை, அவரை மட்டும் ஏன் விசாரிக்கலை, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்படியே அவர் வந்து நேராக இங்கேருந்து போகிறாரு, எங்கெங்கேயும் யாரோ போய் சந்திக்கிறாரு, கடைசியில் அவர் வழக்கு வருது, சிபிஐட்ட கைக்கு வழக்கு போகுது, பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. இப்போ வரைக்கும் பெருசாக பாஜக எதிர்ப்பே இல்லை. இந்த பீகாரில் நடந்த தேர்தலை அவங்க ஏற்றுக்கிறாங்களா? நம்ம கேட்போம். பீகாரில் நடந்த தேர்தலில் அவங்க வந்து வரவேற்கிறாங்களா? கண்டிப்பாக ஒரு நாட்களில் அவங்களுடைய முடிவை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்ல. பார்ப்போம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். ராகுலிடம் 1/2 மணி நேரம் பேசினார்லாம் அவுத்து விட்றானுங்க. பார்ப்போம் எப்படி பேசினாரா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதில் நேற்று வந்து ஒரு கலவரம் நடக்குது. ஒரு 4 ட்ரெயினில் வந்து ஓட்டு போட்டு அவங்களுக்கு தெரியும். 4 ட்ரெயினில் ஓட்டு போட்டு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வந்தே பாரத்தில் ஆர்எஸ்எஸ் பாட்டு போடுறான், இன்னொரு ட்ரெயினில் குப்பையை எடுத்து இதில் கொட்டுறான். இப்படி நாடு முழுவதும் பல வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி தாவேக்காவோட மற்ற பர்சன்ஸாவது பேசணும். விஜய் கூட பேச வேணாம், மற்ற பர்சன்ஸாவது இந்த இடத்துல இப்படி நடக்குது. ராகுல் காந்தி போட்ட ஹைட்ரோஜன் பாம்புக்கு இப்போ வரைக்கும் ஒரு கண்டனமும் கிடையாது. அன்றைக்கி தான் அவங்களோட சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் நடக்குது. அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு குவாட் பண்ணி ஆதவர்ஜனா பேசுகிறார். இன்று நாம் பேசி கொண்டிருக்கும் இதே வேளையில் மெரினாவில் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, நல்லது, வாழ்த்துக்கள். ஒரு மக்களுடைய போராட்டத்தை நீங்கள் பொது வெளியில் பேசுகிறீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். அப்படி இதுக்கும் வாங்க. நீங்கள் அப்போனா மேடையில் உட்காந்தே கரண்ட் டாப்பிக்கில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்க. அப்போ ராகுல் காந்தி நாடு முழுவதும் பேசக்கூடிய ஒரு பொருளில் அதை ஏன் பேசலை? அப்போ நீ சங்கிதானே, ஒத்துக்கோ, நீ சங்கிதானே, நீ சொல்கிற வரைக்கும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் ராகுல் காந்தி பேசுனதை சரி நீ வீட்டுக்கு போயிட்டு கூட பார்த்துட்டு நீ அடுத்த நாள் காலையில் கூட விஜய் மாதிரி பொறுமையாக கூட அறிக்கை வெளியிட்டிருக்கலாம்ல.
ராகுல் காந்தி வெளியிட்ட அந்த ஹைட்ரோஜன் பாம் அந்த இது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை தருது, இப்படி எல்லாமா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை. நோகாமல் நெற்பயிருக்கு வந்து அறிக்கையை வெளியிட்டார். அப்போ எவ்வளோ நமக்கு பார்த்தாலே தெரியுது. இதுதான் ப்ரூஃப். இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும்? இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும்? நான் இப்போ திமுகவை பற்றி பேசுகிறதே இல்லை, அதுக்காக என்ன திமுக ஆளுங்கிறீங்க என்ன? இப்போ நான் திரும்ப அதே வாதம் தான் வைக்கிறேன். நீ பாஜகவை பற்றி பேசவே மாட்டேன், நீ பாஜக ஆளுன்னு வைக்கிறேன். நிரூபிச்சுட்டு போ. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுன்னு. நீ நிரூபிச்சுட்டு போ, நானும் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவுடான்னு. நான் கேட்கவே மாட்டேன், ஓகே சங்கி அப்படின்னு போயிடுவேன். இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று. லயலாமணி அவர்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு பேனலில் அவர் இதை சொன்னார். ஆதவர்ஜன் அவர்கள் பொதுவாக சொல்லியிருப்பார், இது தலைவர் சொல்லலை இந்த கருத்து, எதுவும் சைக்கிள் வந்து ஓட்டு போட்டது. கட்சின்னு வரும்போது இன்டெகிரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறு யாராவது பேசிட்டாங்கன்னா தலைவர் அதை மட்டுப்படுத்தணும். தலைவர் பேசிட்டாங்கன்னா கீழே உள்ளவங்க வந்து அதை சரி பண்ணுவாங்க. இது நடக்கிறது தான். லூஸ் ஸ்டாக் எல்லாமே எல்லா இன்ஸ்லையுமே இருக்கும். பட் நேரடியாக வந்து 2 பொறுப்பாளர்கள் ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தர் கான்ட்ராடிக்ட் பண்ணுறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்டெகிரிட்டி இல்லையா? இல்லை எந்த வார்த்தையில் கரெக்டாக சொல்லுங்க, எந்த வார்த்தையில் இன்டெகிரிட்டி பண்ணுறாங்க? இல்லை, அவர் லயலாமணி அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆதவர்ஜுனா அவர்கள் தலைவர் சொல்லலை, சைக்கிளில் போய் ஓட்டு போட மாட்டேன்னு தலைவர் சொல்லலை. ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் பொதுவாக சொல்லியிருப்பார், அவர் தவறுதலாக கூட சொல்லியிருக்கலாம்னு அவர் சொல்கிறாரு. ஆதவ் வந்து மேடையில் பேசும்போது தான் சொன்னார், கடந்த எலெக்ஷனில் வந்து சைக்கிள் வந்து ஆதரவு தெரிவித்தாரே அப்படிங்கிறாருல. ஒரு கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு இல்லாத கட்சி வந்து கீழே இருக்கவங்க என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு வேணாலும் பேசுவாங்க. அப்படி பேசக்கூடிய கட்சிகளில் உடனே என்ன டாக் வரும் அப்படின்னா, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு ஜெகா வாங்குவாங்க. இவ்வளோ நாள் இந்த வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருந்தது அதிமுக. யாராவது கீழே இருக்க தலைவர்கள் வந்து ரொம்ப ஏதாவது ஒன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாங்க. பேசினோடனே என்னங்க உங்கள் கட்சியில் இருக்க அப்படி பேச, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அவங்க சொல்லலாம், இவங்க சொல்ல. எடப்பாடி பழனிசாமியே பேசினாலுமே கீழே இருக்கும் கேட்டால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு கீழே இருக்கவங்க சொல்லுவாங்க. உங்கள் கட்சி தலைவரியா இருந்துட்டு போட்டான், அவர் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி லயலாமணி இப்படி பேசுறது வந்து ரொம்ப புதுசுலாம் கிடையாது. அவர் எந்த இடத்துல எப்படி வேணாலும் பேசுவார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்கள் கொள்கை இல்லைன்னாரு. நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க இதே மேடையில் இதே விவாத நிகழ்ச்சியில் என்ன சொல்கிறேன்னா, அண்ணா எங்களுடைய கொள்கை தலைவருங்க, அவர் தமிழ்நாட்டோட தலைவர், திமுகவோட தலைவர்னு நீங்கள் அவரை சுருக்கிறாதீங்கன்றான். திமுக உருவாக்குனது யாரு? எனக்கு ஷாக். அவன் அப்படியே சொன்னான், எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணா அப்படின்னா. அப்போது இடுமாவனம் கார்த்தி சொல்லு, அண்ணா உங்கள் கொள்கை தலைவரா? ஆமாங்க. எப்பயிலேருந்து? அதெல்லாம் ஆமாங்க, கொள்கை தலைவருங்க அப்படின்னு. எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு திமுக உருவாக்குனது அண்ணா. அண்ணா வந்து அப்படி பார்த்தா அண்ணா திமுக வந்தாலும் ஒரு ஐக்கானா வச்சிருக்காங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா ஒரு பொதுவான தலைவர், ஒரு பரந்துபட்ட பார்வையோட அவங்க அணுகுறாங்க. நீங்க வந்து திமுகவினுடைய ஐக்கான் மட்டும்தான் அண்ணா, அவங்களுக்கு மட்டுமே சொந்தன்ற ஸ்டாண்ட் எடுக்காதீங்க, எங்களுக்கும் கொள்கை தலைவர் தான். அப்ப அண்ணா நிறைய பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பண்ற நீ அது மாதிரி பண்ணுவியான்னு கேட்டால் மூஞ்சி எங்கே எடுத்து போய் வச்சுப்பேன். நான் நிறைய சொல்லிடுவேன், கூச்சமில்லாமல் சொல்லிடுவேன். அண்ணா முத கட்சி எப்படி ஆரம்பிச்சாருன்னு தெரியுமா? எந்த கிரவுண்டில், ராயபுரத்தில் எந்த கிரவுண்டில் எப்படி ஆரம்பிச்சாருன்னு தெரியுமா? அந்த கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் எப்படி ஓடுனாருன்னு தெரியுமா? அதில் 50% எஃபோர்ட் நீ போட்டிருப்பியா? நீ எல்லாம் கொள்கை தலைவராக அண்ணா வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆர் கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. எனக்கு அது இன்னும் ஆச்சரியமாக இருக்குங்க. எம்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னு இவங்க கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்கு. நான் ஒரு டேட்டா இருக்குது, நான் படிச்சிருவேன். ஒரு மாதிரி ஓகேனா நான் படிக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்ல விஜய், எத்தனை லாக்அப் டெத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்? 24 லாக்அப் டெத்து. அது இந்த 4 வருஷத்தில் நடந்த லாக்அப் டெத்துக்காக நடத்தினார். எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் 10 நாளைக்கு ஒரு லாக்அப் டெத்து நடந்துச்சு. இது வரலாறு. எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் ஒரு மாசத்துல 50 பேர் குண்டாஸில் கைது செய்யப்படுறாங்க. அந்த 50 பேரும் சாதாரண பொட்டி கடை வச்சுருக்கவங்க, கடையோர வீதிகளில் கடை போட்டிருக்கிறவங்க, சாதாரண கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், இப்படியான ஆளுங்க கைது செய்யப்பட்டு குண்டாஸில் அடைக்கப்படுறாங்க. எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் சிறையில் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்குது. சிகரெட்டால் போடுறது, லத்தியால் பின்னாடி அடிக்கிறது, மிக கொடூரமான நிகழ்வுகள். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லா ஆட்சியிலும் வரும். ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி இருண்ட ஆட்சி தமிழ்நாட்டில் வேறு எதுவுமே கிடையாது. நான் வேணா எடுத்து கூட படித்து காட்டுறேன் உங்களுக்கு. அவர் செய்த ஊழல்லேருந்து எல்லாத்தையுமே நான் படித்து காட்டுறேன். எம்ஜிஆர் வந்து நான் அந்த காவல்துறை அவரை அணுகின அந்த காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் எப்படி இருந்தது மட்டும் சொல்கிறேன். 1981 82 இடையில் ஆகஸ்ட் 6 முதல் டிசம்பர் 28 வரைக்கும் குறைந்தபட்சம் 15 பேர் நிஜமற்ற என்கவுண்டர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா போலி என்கவுண்டர்னு சொல்லுது. இதில் பெருவாரியான ஆட்கள் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, விவசாய கூலி தொழிலாளர்கள்.
காவல்துறையிலான லாக்அப் டெத் மரணங்கள் நான் முன்னாடி சொன்ன இயரோட சொல்கிறேன். 1977 82 வரைக்கும் தமிழ்நாட்டில் 10 நாளைக்கு ஒரு காவல் மரணம் நடைபெற்றிருக்கிறது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில், 1977 82 வரைக்கும். அதே மாதிரி இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா சிறு வியாபாரிகள், மீனவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள், இவங்க தான். அடுத்து 1982 குண்டாஸ் ஆக்ட், ஏழைகளுக்கு எதிரான சட்டப்படுத்தப்பட்ட ஒடுக்குமுறை எம்ஜிஆரே கொண்டு வராரு. மாவட்ட ஆட்சியர் ஒருவரை கைது பண்ணால் எஃப்ஐஆரே தேவையில்லை, எந்த காரணமும் இல்லாமல் 1 மாதம் சிறையில் வைக்கலாம். சரிங்களா? அப்படி ஒரு வருடம் வரைக்கும் சிறையில் வைக்கலாம், 1 மாதம் இல்லை 1 வருஷம் வரைக்கும் சிறையில் வைக்கலாம், எந்த காரணமும் இல்லாமல். இது எம்ஜிஆர் கொண்டு வர்றது. பத்திரிகை நாடகத்தை அப்புறம் இதை மட்டும் அவர் சும்மாலாம் விடலை. அதுலேயுமே அவர் என்ன செய்கிறாருன்னா தண்ணீர்னு ஒரு படம் வருது. திரையரங்கு உரிமையாளர்களை போலீஸ் வச்சு மிரட்டி ஓட விடாமல் அந்த படம் காணாமலே போயிடுது. அந்த படம் இப்போ எங்கேயும் பெருசாக கிடைக்காது. மாபூமின்னு ஒரு படம், போலீஸ் ரீலை பறிமுதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. தேட்டர் உரிமையாளர்களுக்கு திரும்ப வரைக்கும் அந்த ரீல் கிடைக்கவே இல்லை. அடுத்ததா நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம், அமைச்சர் மீது நேரடியாக விமர்சனம் இருக்குது அப்படிங்கிறனால அந்த படத்தை அப்படியே தடை பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அடுத்து வேலை நிறுத்த போராட்டங்களில் மீனவர்கள் போராட்டம், தொழிலாளர் போராட்டம், கடும் போலீஸ் வன்முறை, இது எல்லாமே நடக்குது. இப்படி இதில் ஊழல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஊழல்லாம் பெரிய பட்டியலே இருக்குது. எல்லாத்தையுமே இப்போ சொன்னதுக்கு அதுக்கெல்லாம் தரவுகள் ஆதாரம் இருக்குது. எத்தனை துப்பாக்கி சூடுகள் நடந்தது கொண்டு நான் சொல்ல முடியும். துப்பாக்கி சூடுகள் மட்டும் சொல்கிறேன். அருப்புக்கோட்டை அருகே வாகை குளத்தில் மிகப்பெரிய ஆழ்துளை கிணறு தோண்டுவதை எதிர்த்து போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 2 பெண்கள் உட்பட 5 பேரை கொண்டார். அது கொலை வச்சுக்கலாம். 5 பேரை கொலை செய்கிறாங்க. நாராயணசாமி நாயுடு தலைமையில் நடந்த விவசாய போராட்டத்தில் காவல்துறை ஏவி 14 விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடக்குது. தருமபுரி ஆற்காடு பகுதியில் நக்சலைட் ஒழிப்பு என்ற பெயரில் 21 இளைஞர்கள் தேவாரம் தலைமையிலான காவல்படை சுட்டு கொலை செய்தது. வேப்பந்தப்பட்டையில் பஸ் வசதி கேட்டு போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 3 பேர் கொலை செய்யப்படுறாங்க. சென்னை வியாசர்பாடி விசாரணை என்ற பெயரில் ஒரு அப்பாவி இளைஞனை துன்புறுத்தி கொன்ற போலீஸ், அதனை கண்டித்து திரண்ட மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 5 பேர் கொலை செய்யப்படுறாங்க. நடு இரவில் சென்னை கடற்கரையில் மீனவர் குடியிருப்பை அடித்து நொறுக்கிய போலீஸ் பலரை சுட்டுக் கொள்ளுது. இது பட்டினப்பாக்கம். அடுத்து விழுப்புரம் நகரில் பட்டியல் சாதியினர 12 பேர் அதிமுகவினரால் செய்யப்பட்டு ஒரு பட்டியல் சாதி பெண்ணை மதுராந்தகம் அதிமுக அலுவலகத்திற்கே தூக்கி வந்து கொண்டு செய்திருக்கிறாங்க. நாகப்பட்டினம் எம்பியை அதிமுக செய்து. திருச்செந்தூர் நகை கொள்ளை, அதை சரிபார்க்க வந்த அரசு அதிகாரி கொலை, இன்னும் வெளிவராத அதிமுக குண்டர்கள் செய்த கொலைகள் பல இருக்குது. இது ஊழல்னு சொன்னால் இன்னும் ஊழல் பெருசாக போகும். நான் சொல்லுவேன்ல, எனக்கு என்ன பிரச்சனை பாருங்கள், நான் ஓப்பனாக சொல்கிறேன். எம்ஜிஆர் இங்கே எமர்ஜென்சியை போடுறாங்க. தமிழ்நாட்டில் எமர்ஜென்சி வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இக்கட்டான சூழல் இருக்குது. மாநில கட்சிகள் எல்லாம் தடை, எங்கே நம்ம கட்சியை தடை பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் எமர்ஜென்சிக்கு ஆதரவுங்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் போய் என்ன தெரியுமா செய்கிறாரு, அதிமுகங்கிற பேரை அதிமுகன்னு மாற்றிடுறாரு. இப்போ விஜய்க்கு இதே மாதிரி ஒரு நெருக்கடி வந்தா தாவேக்கான்னு மாற்றுவாரா? யூகம் தானங்க, கட்சியை காப்பாற்றணும் மாற்றுவார். ஏன்னா கை கட்டி பேசினவர் தானே, மாற்றுவார். ஆனால் அந்த நேரத்தில் எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்த்து போராடினது யார் தெரியுமா? திமுக. எமர்ஜென்சி நேரத்தில் கலைஞரை மட்டும் விட்டுட்டு எல்லாரையும் கைது செஞ்சிடுறாங்க. எல்லாரும் கைது செஞ்சாலும் இந்த கட்சியை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எமர்ஜென்சியில் கைது பண்ணப்பட்டவங்கள பேரை வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னால் பெரிய இஷ்யூ ஆகும். அப்போ அவர் என்ன டாக்டிக்கல் யூஸ் பண்ணுறாருன்னா, அண்ணாவோட நினைவு நாளும் பிறந்தநாள் வருது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ளாத நபர்கள்னு போட்டு ஒரு பட்டியலை வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லை, கூட இருக்க எல்லாரும் கைது செய்யும் போது மாறன் ஒரு பயங்கரமான வைப்ரண்ட்டான ஆள், திமுகவோட பயங்கரமான விசுவாசி. அவர் போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒரு தலைமுறை இயக்கமாக மாறிடுவோம் அப்படின்னு அவர் போய் சொல்கிறாரு. உடனே கலைஞர் என்ன பண்ண, ஒரு நிமிஷம் இருப்பான்னு ஃபோன் எடுத்து மாறன் வந்திருக்கா, அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்கன்னு போட்டு விட்டாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாலினையும் அவர் தான் அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அமுச்சு விட்றாரு, நீ சிறைக்கு போங்கன்னு அமுச்சு விட்றாரு. வள்ளூர் கோட்டத்தில் ஒரு கை பிரதியை செஞ்சுக்கிட்டு நடந்தே போகிறாரு. நடந்தே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. முன்னாள் முதல்வர் எல்லாரும் பின்னாடியே போகிறாங்க. ஒரு பெரிய கூட்டமாவது ஜெமினி பிரிட்ஜில் உட்காந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாரு. இப்போ கைது பண்ணுன்னு அறிவிக்கிறாரு. கடுமையான போராட்டங்கள் நடத்தின இயக்கம் இல்லையா? அப்போ கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லை, அப்போ இருந்த கட்சிகள்லாம் இன்னும் மோசமாக தலைமுறைகள்லாம் வாழ்க்கையெல்லாம் கொடூரமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க எமர்ஜென்சி காலத்தில். அப்போ நிறைய பேர் நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். அப்போ இதுக்கெல்லாம் பயந்து, சிறைவாசத்துக்கு பயந்து இவர் அதுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு கட்சி பெரிய அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாற்றினவர் தான். இதை விட மோசமாக இன்னொன்று சொல்லவா, தான் கட்சியில் இருக்க ஆள் வேற எங்கேயும் ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் பச்சை குத்திக்கோங்க,
அதிமுக எம்ஜிஆர் கொடியெல்லாம் பச்சை குத்தி, ஏன்னா அசிங்கம் இல்லை வேற கட்சிக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னவர் தான் எம்ஜிஆர். அவருடைய போட்டோவை தான் விஜய் வந்து அன்பின் வெளிப்பாடா பச்சை குத்திக்கிறதுன்றது எப்பயுமே உள்ளதுதான். வெளியில அன்பின் வெளிப்பாடு வேற, நீ வேற கட்சிக்கு ஓடிடக்கூடாதுன்றது வேற. நீ வேற கட்சிக்கு ஓடிட்டா அங்க சேர்க்கக்கூடாது, உன்னை அசிங்கமா பார்க்கணும். நீ அந்த கட்சியிலேருந்து வந்தவன, அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. நீ வேற கட்சி போயிடக்கூடாது, இந்த கட்சியில இருக்கிறவர்கள்லாம் வேற எந்த கட்சியும் போய் பேசக்கூடாது, எதுவும் இது பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடை விதிச்சவர். இப்படி நிறைய சொல்லலாம். நீ வந்து எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எல்லா அரசியல் கட்சியும் எதிர்க்கணும், எல்லா அரசியல் கட்சியும் எதிர்க்கணும். தப்பு செய்கிற எல்லாருமே எதிர்க்கணும். நீ ஒருத்தரை தூக்கி வச்சு கொண்டாடுறேன்னா நாங்கள் அப்போ அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்போம்ல. நீ இப்போ எம்ஜிஆரை எதிர்க்கிறேன்னா இந்த இவ்வளோ பெரிய வாதமே இல்லை. நான் எம்ஜிஆரை எதிர்க்கிறேன், கலைஞரையும் எதிர்க்கிறேன். கலைஞர் எம்ஜிஆரும் ஒரே பீரியட் தானே. கலைஞரை எதிர்க்கிற நீங்கள் எம்ஜிஆரையும் நான் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன், ஓகேன்ட்டு போயிடலாம். அண்ணா வந்து ஒரு மிடில், ரெண்டு கட்சிக்கும் மிடில் அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீ வரலாறே தெரியாமல் நீ ஒருத்தரை தூக்கிட்டு போய் உன் பஸ்ஸில் வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னா ஒரு இருண்ட ஆட்சி, உண்மையாகவே இருண்ட ஆட்சி. அதுவும் எம்ஜிஆரோட கடைசி காலகட்டத்தில் இருக்க அந்த 2-3 வருஷம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. புத்தகங்களே இருக்குது. நான் புத்தகங்களோட பேர் கூட நான் உங்களுக்கு பிடிஎஃபோடவே அனுப்புகிறேன். நீங்கள் வேணால் டவுட் இருந்தால் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த புக்கோட பிடிஎஃப் கூட போடுங்க, ஒன்றும் சந்தேகமே இல்லை. இது எல்லாமே உண்மையான தரவுகள் தான். இப்போ வரலாறு என்ன, தன்னுடைய கொள்கை என்ன, தன்னுடைய இலக்கு என்ன, தன்னுடைய லட்சியம் என்ன, எதுவுமே தெரியாமல் இந்த கட்சியை வழிநடத்திக்கிட்டு இருக்காரு விஜய். அதில் ஒரு முட்டாள் தற்கூரி தான் லயலாமணி. ரொம்ப கடுமையாக பேசுறீங்க. அவருடைய ட்வீட் இருக்குல்ல, அவர் பேசாத வார்த்தைகளை ஒன்றும் நான் புதுசாக பேசலை. இல்லை நம்ம ஒருமையில் பேச வேண்டாமே. அப்படிதான் இருக்குது, உண்மையாகவே அப்படிதான் இருக்குது. போய் தனித்தொகுதியில் போய் ஒருத்தரை போய் நில்லுன்னு ஒரு எம்எல்ஏ பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு லயலாமணி. அவர் நின்று ஜெயிச்சதே தனித்தொகுதி தான். இதுக்கு மேலே நான் இவங்களுக்குலாம் நான் என்ன அரசியல் புரிய வைக்கிறது? சரி, இந்த தனித்தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் தான் நிற்கணுங்கிற வாதம் யாரோட வாதம்? சங்கியோட வாதம். நீ ஏன் அதை தூக்கிட்டு வர? சரி, நான் இப்போ கேட்குறேன், நீ வந்து உங்கள் கட்சி விஜய் வந்து தனித்தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் நிறுத்திடுவாரா? இல்லை நீ வந்து ஜாதி பார்க்காம உங்கள் மாவட்ட செயலாளரை, இப்போ வரைக்கும் மாவட்ட செயலாளர் எல்லாருமே நாங்கள் ஜாதி பார்க்காம தான் வச்சுருக்கோன்னு புசியை சொல்லு ஓப்பனாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வருவேன். யார் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கிட்ட நீ வாங்கியிருக்கேனோட கொண்டு வருவேன். எந்தெந்த கேஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கேன்னு கொண்டு வருவேன். புசியை சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஜாதி ஒழிப்பு, சரி சாதி ஒழிப்புக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும்னு நீங்கள் இந்த ஏதாவது ஒரு மாநாட்டில் பேசுனீங்களா? சுற்றுப்பயணத்தில் பேசுனீங்களா? இல்லை பொதுக்குழுவில் பேசுனீங்களா? சாதியை பற்றி நீங்களாம் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்குலாம்? மாநாட்டில் ஒரு தீர்மானமாக கூட நீ கொண்டு வரல. அட்லீஸ்ட் இந்த பொதுக்குழுல எஸ்ஐஆருக்காவது தீர்மானம் கொண்டு வந்தீங்க, அதில் தீர்மானமாக கூட இல்லை எதுவுமே. நீங்களாம் சாதியை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ.